தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிக முடிவு செய்ய முடியும். கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிக முடிவு செய்ய முடியும். அந்த மாநிலத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க. அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க. அது முரண்பாடா இருந்தால் கூட அது பிரச்சனை அல்ல. கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிக முடிவு செய்ய முடியும். திருமா தனது பெயரை மாற்றிக்கொண்டார் என்பதை நாம் அறிவோம். அது மட்டுமல்லாது தனது அப்பன் பெயரையும் தொல்காப்பியன் என்று மாற்றினார் அல்லவா? திருவள்ளுவன், தொல்காப்பியன் என்றெல்லாம் தமிழர்கள் பெயர் வைத்துக் கொள்வது மிகவும் அபூர்வம்தானே. தமிழரல்லாத அவர் தன்னை தமிழராக காட்டிக்கொள்ளத்தானே இப்படி தனக்கு மட்டுமல்லாது தனது அப்பனுக்கும் பெயரை மாற்றினார். திருமா ஒரு தெலுங்கர் என்பதை அவரது தமிழர் பகை நடவடிக்கைகளை கொண்டு நாம் அறிவோம். அவர் தற்போது அருந்ததியருக்கு ஆதரவாக எடுத்துள்ள நிலைப்பாடும், அவர் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கும் போது தன்னின பாசத்தை வெளிப்படுத்தி அருந்ததியர் மக்களின் கல்விக்காகத்தான் வகுப்படுத்தார் என்பதும் திருமா ஒரு அருந்ததியர்தான் என்பதை நிறுவுகிறது. திருமாவளவனின் உண்மை பெயர் திம்மவாளனு என்பதாம். ஆக திருமா ஒரு தெலுங்கர் மட்டுமல்ல, அவர் ஒரு அருந்ததியர் என்பதை மறைமுகமாக குறிக்கும் ரகசியம்தான் மாருதி என்பது. அதாவது அருந்ததியரான இவரை கொண்டு அருந்ததியரின் உண்மை வரலாற்றை மறைமுகமாக குறிக்கத்தான் திருப்பி படித்தால் மாருதி என்று பொருள்படும்படி இவருக்கு இடப்பட்ட திருமா என்ற பெயர்.